தமிழக தேர்தலில் இப்போ ஒரு புதிய செய்தி வந்திருக்குங்க. அதாவது காங்கிரஸை தொடர்ந்து சிபிஐ தாவேகாவுக்கு ஆதரவு அப்படிங்கிறது தான் அந்த செய்தி. இப்போது ஆதரவு இல்லாததுனால இப்போ தலைமை பதவி அதாவது முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதுக்கான நிறைய தடைகள் இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் எந்த கட்சியும் கூட்டணியும் இப்போ ஆதரவு கொடுக்காத நிலையில் சிபிஐ தாவேகாவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இது விஜய்க்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கக்கூடிய நிகழ்வாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இப்போ தமிழக இந்த அரசியலில் இன்னும் என்னென்னலாம் நடந்துட்டுருக்கு, மேலும் என்னென்ன புதிய அப்டேட் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தலைமை பதவியில் அமரக்கூடிய நபரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது. நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பார்க்கணும், அதே போல் நல்ல ஒரு வீட்டில் கஷ்டம்லாம் இருக்குது, இதுக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். தமிழக அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்பவே ஒரு பரபரப்போடு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போது தனிப்பெரும் கட்சியாக இருந்து கூட ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் தத்தளித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச தேர்தல்கள் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய நிகழ்வுகளை நேரலையாக நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். சமூக வலைதளமே ரொம்பவே பரபரப்பாக ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் பதவியில் விஜய் அமர்வாரா அமர மாட்டாரா அப்படிங்கிறதே பெரும் ஒரு இதாக போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழகத்தில் நம்ம ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 118 இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 118ல் 108 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றாங்க தமிழக வெற்றி கழகம். அதுக்கு கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு கேட்கும்போது தான் காங்கிரஸ் முன்வந்து 5 இடங்களை கொடுத்தாங்க. மேலும் 6 இடங்கள் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்போ என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஆளுநரை விஜய் போய் சந்தித்து பேசிட்டு வந்துட்டு இருந்தார். மீண்டும் இன்று மாலை கூட ஆளுநரை போய் சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இப்படி சிபிஐ ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி போட்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இது பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. முக்கியமாக தாவேகாவுக்கு இன்னும் இடங்கள் தேவைப்படுகிறது அப்படிங்கிறதால தான் இந்த விஷயம் இப்படி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 234 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் புதிய கட்சி இவ்வளவு இடங்களை பிடித்தது அப்படின்னு சொல்கிறது தான். கடந்த பல வருடங்களாக திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 108 இடங்களை பிடித்து அந்த 2 கட்சிகளை பின்னுக்கு தள்ளியது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். முக்கியமாக இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன சொல்ல போகிறாங்க, ஆளுநர் இன்னும் ஆட்சி அமைக்க அழைக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிரபலங்கள் இப்படி மக்களுடைய தீர்ப்பை சொல்லக்கூடாது, ஆட்சி அமைக்க அழைக்கணும், அடுத்த தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்படி புதிய அரசு அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக விஜய் தலைமையில் தான் அமைய போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்கட்சிகள் இப்போது ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. அந்த நிலையில் அவர்கள் கொடுத்து வாக்குறுதிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் அதிமுக திமுக கூட்டணி அப்படின்னு பார்க்கும்போது இது தீயாக பரவிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்லலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம தமிழகம் கண்டதில்லை அப்படின்னே ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்படுது. முக்கியமாக இந்த சூழலில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேகரை சந்தித்து தாவேக தலைவர் விஜய் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்களுடைய பட்டியலை வழங்காததால் ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைப்பதில் சிக்கல் நீடிக்கிறதாகவும் சொல்லப்பட்டு வருது. இதன் காரணமாக தான் ஆட்சி அமைப்பதற்காக விஜய்க்கு இப்போது வரைக்கும் ஆளுநர் பெரிதாக எந்த ஒரு தகவலும் கொடுக்கலை அப்படின்னு சொல்லப்படுது.
தாவேக்காவுக்கு ஆதரவளிப்பது குறித்து அதிமுகவில் மூத்த தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வந்த நிலையில் குறிப்பிட்டு தாவேக்காவுக்கு ஆதரவளிக்க மாட்டோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அங்கிருந்து தகவல் வந்தது. இந்த சூழ்நிலையில் தான் திமுக கூட்டணி அப்படிங்கிற தொடர்பான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. தகவல் பரவ ஆரம்பித்திருந்தது. அதிமுக ஆட்சி அமைக்க உள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அமர்வார் அப்படின்னும் திமுக வெளியில் இருந்து ஆதரவளிக்கும் என்றும் தகவல்கள் வெளியாயிட்டிருந்தது. பாஜகவை விலக்கிவிட்டு பாமக, விசிக, இடதுசாரிகள், IUML, தேமுதிக, அமமுக கட்சிகள் ஆட்சியில் பங்கு கொள்ளும் அப்படின்னும் தகவல் பறந்துட்டு இருந்தது. தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் நிலவுவதால் அரசு அமைப்பதற்கு ஆதரவு கோரி அதிமுக தரப்பு திமுகவிடம் மறைமுகமாக பேசியது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. ஆனால் இவையெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. நாம் எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில் எம்ஜிஆர் அவர்கள் போலவே கட்சி ஆரம்பித்து முதல் பொது தேர்தலிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலாக இப்படி முதலமைச்சருக்கு பதவிக்கு போட்டியிடும் போது அவர் இதே போன்று தான் வாக்கு பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் புது கட்சி இவர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நம்ம தமிழகத்தில் இப்போது நடந்துட்டுருக்கு. அரசியலில் எம்ஜிஆரை தனக்கு ஆதர்சனமாக கட்டமைத்திருக்கிறார் விஜய் அப்படின்னும் திருச்சி கிழக்கில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட போது எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு மாலை அணிவித்து தன்னுடைய பரப்புரையை விஜய் தொடங்கினார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. இதே போல் மதுரை மாநாட்டில் பேசிய விஜய் சினிமாவிலும் அரசியலிலும் எம்ஜிஆர் தான் எனக்கு தலைவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். திரையுலகில் இருந்து பலரும் அரசியலுக்கு வந்திருந்தாலும் கூட எம்ஜிஆர், கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவை தொடர்ந்து பெரிய தேர்தல் வெற்றி விஜய்க்கு மட்டுமே இப்போது சாத்தியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவர்கள் ஆட்சி அமைப்பது அடுத்த விஷயம். ஆனால் தனிப்பெரும் கட்சியாக இவ்வளவு பெரிய மாற்றத்தை, இவ்வளவு பெரிய விஷயங்களை இன்னைக்கு திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு கழகமாக இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்னா அது மிகையாகாது. எம்ஜிஆர், விஜய் இருவருக்கும் இடையிலான ஒப்பீடு தவிர்க்க முடியாததாக ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அதில் நாம் இதில் பரந்துபட்ட வித்தியாசங்களும் இருக்கவே தான் செய்கிறது. முக்கியமாக திமுகவில் பொருளாளராக இருந்தபோது அந்த கட்சியிலிருந்து பிரிந்து அதிமுகவை எம்ஜிஆர் தொடங்கினார். 1977 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக நாடாளுமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வேட்பாளர்களை களமிறக்கி அதில் அதிமுக வெற்றியும் பெற்றது. ஆனால் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியை தொடங்கி இருந்தாலும் அந்த தேர்தலில் விஜயினுடைய கட்சி போட்டியிடலை. தமிழ்நாட்டில் நடைபெற்ற 2 முக்கியமான தேர்தல்கள் என 1967 மற்றும் 1977 சட்டப்பேரவை தேர்தல்களை குறிப்பிட்ட விஜய் 2026 அதை போலவே அமையும் அப்படின்னு பேசியிருந்தார். இந்த 2 தேர்தல்களுமே ஏற்கனவே இருந்தவர்களுடைய அதிகார பலம் மற்றும் அசுர பலத்தை எதிர்த்து தான் புதிதாக வந்தவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள் அப்படின்னு விஜய் தெரிவித்திருந்தார். 1967 தேர்தலில் காங்கிரஸை எதிர்த்து திமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. 1977 திமுகவை எதிர்த்து அதிமுக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தது. இப்படி இந்த மாதிரியான ஒரு தேர்தல் களத்தை இந்த தமிழகம் சந்தித்திருக்கிறது ரொம்பவே வித்தியாசமானது, முன்னுக்கு பின் முரணானது அப்படின்னு சொன்னாலும் கூட நாம் இதுதான் நடக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலும் கணிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை, இந்த மாதிரியான சந்திப்புகளை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. இந்த தமிழகம் அடுத்ததாக மக்களுக்கு என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இப்போது தமிழக அரசியலில் என்னென்னலாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம உற்று நோக்கிட்டுருக்கோம். அந்த வகையில் தான் நம்ம ஒரு வீடியோவும் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.